வணக்கம். இது வானவில் டிவி பெருமையுடன் வழங்கும் பென்ஸ் 360 பேசும் நேரம். பேசும் நேரம். Connecting you with medical experts. இன்னைக்கு நிறைய இளம் பெண்களுக்கு பியூபர்ட்டிக்கு அப்புறம் வர பீரியட், ஹார்மோனல் சேஞ்சஸ், பிசிஓடி மாதிரியான விஷயங்கள்ல புரிதல் இல்ல. நிறைய சந்தேகங்கள் இருக்கு. வெளிப்படையா கேட்கறதுக்கு தயங்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு பேசும் நேரம் ஷோல டாக்டர் முஷினா அஃப்ரின் வந்திருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் மேம். என்ன மாதிரியான யங் கேர்ள்ஸ்க்கு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை பற்றி ஒரு புரிதல் இல்லை. பேரண்ட்ஸ்க்கும் அதை சொல்லி கொடுக்கறதுல ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு. ஆஸ் அ டாக்டரா நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா எங்களுக்கு? ஆக்சுவலி நம்ம எப்படி சில்ட்ரனுக்கு சின்ன வயசுலேருந்தே ப்ரைவேட் பார்ட்ஸு அது யாரும் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோமோ, அதே மாதிரி இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை பற்றியும் சீக்கிரமே சொல்லி கொடுக்குறது ரொம்ப அவசியம். பிகாஸ் ஒன்ஸ் அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ப்ளீடிங் வந்த உடனே எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் பேனிக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை பற்றி ஒரு தெளிவான ஐடியாவை கொடுக்குறது அவசியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே ஒரு ஃபேக்ட்ஸ் மாதிரி சொல்லணும். ரொம்ப ஃபங்க்ஷனலாக சொல்லி கொடுக்கணும். அதாவது ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சொல்லாமல் சிம்பிள் லாங்குவேஜில் இது ஒரு யூட்ரஸ் இருக்குது, ஓவரி இருக்குது, டியூப்ஸ் இருக்குது, இதுலேருந்து தான் நமக்கு பின்னாடி ப்ளீடிங் வரும் அப்படிங்கிறத ரொம்ப ஃபேக்ட்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்கணும். இன்ஃபேக்ட் ஸ்கூல்லேருந்துமே இந்த எஜுகேஷன் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணும். பியூபர்ட்டி ஆன உடனே மந்த்லி பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சது பெண்களுக்கு. அது ஏன் டாக்டர்? நான் சொன்ன மாதிரி இந்த யூட்ரஸ், ஓவரிஸ் இதெல்லாமே ஒரு குழந்தை அம்மா வயிற்றில் இருக்கும் போதே இருக்குது. பட் அந்த ஃபாலிகல்ஸ் எல்லாமே ஒரு டார்மெண்ட் ஃபேஸில் இருக்கும். அந்த ஒரு கேர்ள் ஒரு பியூபர்ட்டி ஆன உடனே தான் இந்த ஹார்மோனல் ஆக்சிஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிரெயின்லேருந்து சிக்னல்ஸ் அதுக்கப்புறமா ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகி அந்த ஹார்மோனல் சைக்கிளில் அந்த ஓவுலேஷன் ஆனதுக்கப்புறம் எண்டோமெட்ரியமும் அதே டைம் ப்ராலிஃபரேட் ஆகும். ஸோ அந்த எண்டோமெட்ரியம் ஓவுலேஷன் ஆன ஓவம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். அப்படி அது ரிசீவ் ஆகாத உடனே அந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகிறது தான் நம்ம பீரியட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மாதம் நடக்கிறனால இந்த மாதம் ப்ளீடிங் ஆகும். முன்னாடி காலத்துலலாம் 14-15 இயர்ஸ்லேயே பியூபர்ட்டி ஆகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் 8 to 9 இயர்ஸ்லேயே பியூபர்ட்டி ஆகிடுறாங்க. அது எதனால டாக்டர்? அதுக்கு மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. மெயின் திங் இஸ் ஒபிசிட்டி. இட் இஸ் லிங்க்ட் வித் ஒபிசிட்டி அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. இப்போ சில்ட்ரன் மோஸ்ட் ஆஃப் த டைம் வெளியே போய் விளையாடுறதில்ல, நிறைய ஸ்க்ரீன் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரே இடத்துல உட்காந்து லாட் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் இருக்கிறனால ஒபிசிட்டி இஸ் த மெயின் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஒபிசிட்டி ரிலீசஸ் ஹார்மோன்ஸ் லைக் லெப்டின் விச் இன் டர்ன் ட்ரிகர் early puberty. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்வாயன்மெண்டல்லே நிறைய கெமிக்கல்ஸ் வந்துடுச்சு, லைக் எண்டோக்ரைன் டிசப்டிங் கெமிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க. இது நிறைய பேக்கேஜிங் மெட்டீரியல், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால அந்த கண்டாமினேஷன்லேயும் இந்த மாதிரி ஏர்லி பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பெட்டர் டு அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் பேக்கேஜிங். அண்ட் ஸ்ட்ரெஸ், ஃபேமிலியல் கான்ஃப்ளிக்ட்டு, பசங்கக்கிட்ட நம்ம சரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அண்ட் லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு ஏர்லி பியூபர்ட்டின்னு சொல்கிறாங்க. பியூபர்ட்டி வர்றதுக்கு முன்னாடி பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமா டாக்டர்? எஸ், கண்டிப்பாக பாடியில் சேஞ்சஸ் தெரியும். ஒரு 6 months to 1 year முன்னாடியே லைட்டாக பிரெஸ்ட் சேஞ்சஸ், பிரெஸ்ட் பட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற செஸ்ட் லைட்டாக ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரெஸ்ட் பட்டிங் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஹேர், ஆக்சிலரி ஹேர், பியூபிக் ஹேர், அண்ட் சடன்னாக ஒரு ஹைட் வந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டு இருந்த ஒரு பொண்ணு டக்குன்னு சடன் க்ரோத் ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சைன்ஸ் வந்தாலே பேரண்ட்ஸ் ஷுட் நோ தட் ஷீ இஸ் கோயிங் டு அட்டைன் பியூபர்ட்டி இன் த நெக்ஸ்ட் 6 months to 1 year. ஸோ அதுலேயே நம்ம ஒரு ஏஜ், அந்த அப்ராப்ரியேட் ஏஜ்லேயே வி ஷுட் ஸ்டார்ட் ப்ரைமிங் த கிட்ஸ் அபவுட் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் இது ஒரு ஃபிசியலாஜிக்கல் மைல்ஸ்டோன். இதை பற்றி வெக்கப்படுறதுக்கோ இல்லை இதை பற்றி பேசாமல் இருக்கிறதுக்கோ there is nothing. ஸோ இது ஒரு மைல்ஸ்டோனாக கன்சிடர் பண்ணி இது ஒரு ஜஸ்ட் ஒரு you're going to become a big girl அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இதை பற்றி முன்னாடியே சொல்கிறது கண்டிப்பாக அவசியம். பியூபர்ட்டி ஆன உடனே ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வருது மேம். அதுக்கப்புறம் 2 to 3 years கழிச்சு தான் வருது சில பேருக்கு. அது ஏன் டாக்டர்? அது எதனாலனா, பிகாஸ் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆக்சிஸ், இம்மெச்சூரிட்டி ஆஃப் ஹைப்போதாலமோ பிட்யூட்டரி ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இட் இஸ் ஸ்டில் டெவலப்பிங் அண்ட் நாட் ஃபுல்லி டெவலப்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 yearsக்கு அந்த சைக்கிள்ஸ் வராமல் இருக்கிறதோ இல்லைனா கொஞ்சம் அதிகமாக வரதோ தட் இஸ் வெரி காமன். ஸோ we can wait. இப்போ இருக்கிற யங் கேர்ள்ஸ்க்கு கை கால் வலி, இடுப்பு வலி, வாமிட்டேஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வருது. அதெல்லாம் ஏன் டாக்டர்?
பீரியட்ஸ் டைமில் வந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் ரிலீஸ்னால இந்த மாதிரி வாமிட்டிங், பெயின், கிராம்ஸ் எல்லாம் வர்றது காமன் தான். அண்ட் இது ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும் போது நம்ம ஏதாவது டேப்லெட் கொடுத்து ட்ரீட் பண்ணலாம். பட் அதர்வைஸ் ஜஸ்ட் ஹாட் கம்ப்ரெஸ், கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அடிக்குவேட் ஹைட்ரேஷன் இது பண்ணாலே போதும். டாக்டர், என் ஃப்ரெண்டு ஒருத்தி 12th படிச்சுமே இன்னும் வந்து பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கா. அது நார்மல் தானா, இல்லைன்னா டாக்டரை போய் பார்க்கணுமா? நோ, நீங்கள் சொல்கிற மாதிரி 12th படிக்கிற வரைக்கும் பீரியட்ஸ் ஆகலை அப்படிங்கிறது தட்ஸ் நாட் நார்மல். அண்ட் வாட் வி கால் திஸ் அஸ் ப்ரைமரி அமெனோரியான்னு சொல்லுவோம். அதாவது செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பியூபிக் ஹேர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி எந்த சைன்ஸுமே இல்லைன்னா, ஒரு 13 இயர்ஸ் ஆகியும் இந்த மாதிரி எந்த சைன்ஸுமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்குறது அவசியம். ஏன்னா வந்து இந்த மாதிரி பியூபர்ட்டி ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரபணு மாற்றங்களால் இருக்கலாம், இல்லைனா இம்பர்ஃபெக்ட் ஹைமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், அதாவது இன்டர்னல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து ஹார்மோனல் எவாலுவேஷன் ப்ளஸ் எம்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணி எந்த லெவலில் ப்ராப்ளம் இருக்குன்னு அசஸ் பண்ணியே ஆகணும். இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்கிறாங்க டாக்டர், அப்படின்னா என்ன? ஸோ நார்மல் சைக்கிளுங்கிறது 21 to 35 டேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எனிதிங் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் லெஸ் தென் 21 டேஸ் ஆர் மோர் தென் 35 டேஸ் இதுதான் நம்ம இர்ரெகுலர்னு சொல்கிறோம். அண்ட் த டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோ ஆல்சோ 2 to 8 days is fine. Lady வந்து more than 8 days if she is bleeding, then we call it heavy bleeding. And per day pad countum we take into account. Or 4 to 5 pads per day, that is fine. And அதுக்கு மேலே போச்சுன்னா we call it heavy bleeding. Or less than 2 days bleeding இருந்தாலும் something to look for. So இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா you have to visit a gynec and get yourself checked. பீரியட்ஸ் டைமில் ப்ளீட் ஆகுறது ஓகே டாக்டர், பட் நார்மல் டைமில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது, அது எதனால? Yes, this is one thing which I wanted to discuss because most of the cases OPD வரது வந்து இந்த white discharge-காக தான். And white discharge-நாலே that is something abnormal நினச்சிக்கிறாங்க. But most of the time it is physiological. இது எதனாலனா ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த கிளான்ஸோட எக்ஸுடேட்னால தான். This is for the proper functioning of the organs. ஒரு லூப்ரிகேஷனுக்காக, ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்காக நேச்சர் வழியாக வரது தான் இந்த டிஸ்சார்ஜ். அண்ட் அட் டைம்ஸ் இந்த டிஸ்சார்ஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கலாம், மேபி அட் த டைம் ஆஃப் ஓவுலேஷன் அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். இதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேணாம். பட் எப்போ நீங்கள் விசிட் பண்ணோன்னா வென் த ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் வெரி வெரி எக்ஸசிவ், அதாவது பேண்டீஸ் ஃபுல்லாக நனையிற மாதிரி இருந்தாலோ, இல்லைனா ரொம்ப ஃபவுல் ஸ்மெல் இருந்தாலோ, இல்லைனா இச்சிங், இல்லைனா அதோட கலர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி க்ரீனிஷாக அந்த மாதிரி இருந்தாலோ மட்டும் நீங்கள் விசிட் பண்ணால் போதும். பீரியட்ஸ் டைமில் எப்படி டாக்டர் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறது பாடியை? ஸோ பீரியட்ஸ் டைமில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் இருக்கிற மாதிரி தான். பட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு ஃப்ரீக்வெண்ட்லி சேஞ்ச் யுவர் சானிட்டரி நாப்கின்ஸ் ஆர் வாட் எவர் யூ ஆர் யூஸிங். என்ன நாப்கின் யூஸ் பண்ணாலும் ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச் இட். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பாத்ஸ் எடுத்துக்கலாம் இஃப் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அட்லீஸ்ட் 2 times a day யூ கேன் ஹேவ் அ பாத். அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் ஆஃப் நாப்கின்ஸ் பண்ணாலே போதும். இதுக்குன்னு செப்பரேட்டாக சோப், வாஷஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சோப்பை யூஸ் பண்ணி ஜஸ்ட் பிளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் போதும். என் பாட்டி காலத்துலலாம் கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மேம். அப்புறம் அப்படியே அம்மா காலம் வரும்போது பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் எல்லாரும் லைக் டேம்பான்ஸ், அப்புறம் மென்ஸ்ட்ரல் கப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சேஃபா அப்படின்னா என்ன மேம்? அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டேம்போன்ஸ் அண்ட் கப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் வெரி வெரி சேஃப், யூ கேன் யூஸ் இட். டேம்போன்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ளக், காட்டன் ப்ளக் மாதிரி இருக்கும் which you should insert into your vagina. It will absorb the menstrual blood and swell. But என்ன இதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா you have to change it at regular intervals. ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த டேம்பூனை மாற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படியே உள்ளே மறந்து விட்டுட்டிங்கன்னா தான் இட் இஸ் கோயிங் டு காஸ் யூ ட்ரபிள். ஓகேங்களா? அண்ட் மென்ஸ்ட்ரல் கப் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் சிலிகான் டிவைஸ் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன கப் ஷேப்ட் சிலிகான் டிவைஸ் மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன்சர்ட்டட் இன் டு யுவர் வஜைனா. அண்ட் ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கிறனால மென்ஸ்ட்ரல் பிளட் கெட்ஸ் கலெக்டட் இன் இட். அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் பயோடிகிரேடபிள் ஒன் அண்ட் என்வாயன்மெண்டல் சேஃப். ஏன்னா நம்ம மென்ஸ்ட்ரல் பேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்வாயன்மெண்ட்டில் தான் டிஸ்போஸ் பண்ணுறோம். இது என்னென்னா ஜஸ்ட் அந்த கப்பில் கலெக்ட் ஆகிற பிளட்டை யூ கேன் ஜஸ்ட் throw it in the bin and wash the cup and reusable. So இது வந்து multiple times நீங்கள் reuse பண்ணலாம். And just that the fill ஆன உடனே you have to just remove it and you should have proper bathroom facilities to remove it and clean it and then
திருப்பி ரீஇன்சர்ட் பண்ணணும். ஸோ இட் கேன் பி யூஸ்ட் அண்ட் இட் கேன் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஈஸி அண்ட் வெரி சேஃப் டு யூஸ். எந்தெந்த டைம்ல அதை வந்து மாற்றணும்னு ஏதாவது இருக்கா மேம் அந்த மென்ஸ்ட்ரலுக்கு? இல்லை, ஒன்ஸ் இட் இஸ் ஃபுல் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். உங்களுக்கே அந்த ஃபீலிங் வந்துடும். ஸோ வென் இட் இஸ் ஃபுல் அப்படின்னு தெரிஞ்சால் யூ கேன், இஃப் யூ ஹாவ் அ ப்ராப்பர் பாத்ரூம் ஃபெசிலிட்டி யூ கேன் ஜஸ்ட் கோ வாஷ் இட் அண்ட் தென் ரீயூஸ் இட். இப்போல்லாம் விமென்ஸ் மல்டி டாஸ்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து லைக் பேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது. ஸோ அது வந்து அவங்களுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் ஆகுது? எஸ், நீங்கள் ஒரு லாங் டைம் இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, when you're not able to change your pad, obviously you tend to get more infections and because அந்த moisture wetness இருக்கும் போது there is some bacterial overgrowth and you tend to get infections. இந்த டைமில் தான் menstrual cups come to an rescue because அதோட holding capacityயும் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க they can try using menstrual cups because கப்ஸும் வேரியஸ் சைஸஸில் வரும். ஸோ உங்களுக்கு ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் கொஞ்சம் நேரம் லாங் டேர்மாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, யூ டோன்ட் ஹேவ் ப்ராப்பர் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸுங்கிறப்போ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேம், என் ஃப்ரெண்டெல்லாம் மூட் அவுட் ஆகும்போது ஏன் மூட் அவுட் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூட் ஸ்விங்ஸ்னால் என்ன மேம் பீரியட்ஸ் டைமில்? ஆக்சுவலி அட் த ஆன்செட் ஆஃப் மென்ஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா சடன் வித்ட்ரால் ஆஃப் ஹார்மோன்ஸ் எல்லாம் டக்குன்னு குறையும் போது தான் இந்த மாதிரி பீரியட்ஸ் வருது. ஸோ அந்த டைமில் மூட் ஸ்விங்ஸ் இஸ் வெரி வெரி காமன். நிறைய பேருக்கு சம் ஸ்வீட் கிரேவிங்ஸும் இருக்கலாம், இரிட்டபிலிட்டி இருக்கலாம். இது இல்லாமல் ஜஸ்ட் பாடிலி சேஞ்சஸும் இருக்கும், லைக் ப்ளோட்டிங் அண்ட் ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி, ஆன்சைட்டி எல்லாமே இருக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. வாட் யூ கேன் டூ இஸ் லைக் லிட்டில் பிட் ஆஃப் ரெஸ்ட், அடிக்வேட் ஹைட்ரேஷன், பேலன்ஸ் டயட், ஷார்ட் வாக், ஒரு சின்ன மைல்டு எக்ஸசைஸ், இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிலீஃப் இருக்கும். பீரியட்ஸ்க்கும் கல்ச்சருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. லைக் அவங்க வந்து லைக் பீரியட்ஸ் டைமில் குளிக்கக்கூடாது, அப்புறம் தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது, ஹர்ப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸஸ் தொடக்கூடாது, கிச்சன் போகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய மெத்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பீரியட்ஸ் வந்து முன்னாடி ஒரு ஃபார்ம் ஆஃப் இம்ப்யூரிட்டியாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இது வந்து ஒரு நார்மல் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ். as I already said, இது ஒரு பாடிலி சேஞ்சஸ் அண்ட் இதை வந்து நம்ம ஒரு கல்ச்சுரல் டேபுவாக கண்டிப்பாக இன்னமும் கன்சிடர் பண்ணவே கூடாது. வி ஷுட் கம் அவுட் ஆஃப் இட். இதனால் குளிக்கக்கூடாது, தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது அண்ட் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது. இது எதுவுமே வந்து இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல் அண்ட் இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கடந்து வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போவும் இதை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. அண்ட் ஃபாலோ பண்ணால் ப்ளீஸ் கண்டிப்பாக இதுலேருந்து அவங்களும் வெளியே வரணும். பீரியட்ஸ் டைமில் எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் இன்டேக் பண்ணலாம் மேம்? பீரியட்ஸ் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ நார்மல் ஃபிசியோலாஜிக்கல் ப்ராசஸ் தான். பட் ஆனால் அதில் நிறைய ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறனால அந்த டைமில் ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். லைக் ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், கார்ப்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் சமைக்கிற டயட், அவாய்ட் அவுட் சைட் ஃபுட், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதையே ப்ராப்பர் போர்ஷனில் எடுத்துக்கிட்டு அடிக்வேட் ஹைட்ரேஷன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் வென் யூ ஆர் லூசிங் பிளட் தேர் நீங்கள் வந்து அடிக்வேட்டாக ஹைட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். பிகாஸ் யூ ஃபீல் தர்ஸ்டி, யூ ஃபீல் இரிட்டபிள். ஸோ இதனால் நீங்கள் ஜூஸஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் பிளெயின் வாட்டர், டெண்டர் கோகோனட் வாட்டர் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் நல்லா நிறைய ஹைட்ரேட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த டயட்டும் கிடையாது. ஃபுட் கிரேவிங்ஸ் பற்றி மேம்? ஃபுட் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும், எஸ்பெஷலி சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும். அண்ட் ரொம்ப சுகர் சாப்பிட்றதும் நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பட் ஆன் அண்ட் ஆஃப் ஒரு மைல்டாக ஒரு சாக்லேட் சாப்பிட்றது தட் இஸ் அக்செப்டபிள். நீங்கள் அது மாதிரியும் எடுத்துக்கலாம். மேம், இப்போல்லாம் யாரை கேட்டாலும் எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. பிசிஓடினா என்ன மேம்? பிசிஓடினா வாட் வி சே இஸ் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் ஒரு ஒபிசிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இன்பில்ட்டாகவே. ஸோ அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஓவரியிலேருந்து எக்ஸசிவ் ஆண்ட்ரோஜன்ஸும் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் தீஸ் பீப்புள் வாட் வில் ஹேப்பன் இஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்காது. தெர் வில் பி ஆன் ஓவலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து யாரை
கேட்டாலுமே வந்து irregular cycles இருந்தாலே பிசிஓடி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி இல்லை, அதுக்குன்னு டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஃபைண்டிங்ஸ் பண்ணலாம் அண்ட் அவங்களுக்கு ஹார்மோனல் டெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் இருந்து அப்படி ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் நம்ம அந்த பிசிஓடின்னு சொல்லணும். ஸோ irregular cycles இருந்தாலே அவங்க வந்து பிசிஓடி அப்படின்னு நினச்சிட்டு யாரை கேட்டாலும் பிசிஓடி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா இருக்குது, அதை வச்சும் நம்ம சொல்லலாம். ஓவர் வெயிட் இருக்கிறதுனால தான் பிசிஓடி இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓவர் வெயிட்னால பிசிஓடி இருக்கலாம். பட் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிசிஓடி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் சம்திங் கால் லீன் பிசிஓஎஸ். அதில் அவங்க ஒல்லியாக இருப்பாங்க. பட் ஈவன் தென் தேல் ஹாவ் irregular cycles, வாய்ஸ் சேஞ்சஸ், எக்ஸசிவ் ஹேர் க்ரோத், இந்த மாதிரி மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அந்த உமன் வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க, குண்டாவே இருக்க மாட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கால் லீன் பிசிஓஎஸ். ஸோ ஓவர் வெயிட் மேலே மட்டும்தான் பிசிஓடி வரணுங்கிறது அவசியம் கிடையாது. பிரெக்னன்சி ஆக முடியாதுன்னு சொல்றாங்க பிசிஓடினால. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஆக்சுவலி பிசிஓடியோட கான்செப்ட் என்னென்னா ஆன் ஓவுலேஷன். ஸோ ஓவுலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்காதனால தான் வந்து ஆன் ஓவுலேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதனால் வந்து கரெக்டான டைமில் ஓம் ரிலீஸ் ஆகாதனால அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. பிகாஸ் when the sperm comes there is no ovum to meet. ஸோ அதனால அவங்க இன்ஃபர்டைலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்கள கண்டிப்பாக கன்சீவே ஆக முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் ஒரு சைக்கிளில் அவங்க ஓவுலேட் பண்ணாமல் இருக்கலாம், பட் அடுத்த சைக்கிளில் அவங்க ஓவுலேட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடினால வருங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி பதில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அனாமிகா. ஸ்டே டியூன் வித் பென்ஸ் 360.